மாமனாரை கொன்றுவிட்டு சிறைக்கு சென்ற மருமகள். சிறைச்சாலையில் மகுடம் சூட்டாத ராணி போல் வலம் வந்த கொலை குற்றவாளி ஷெரீன். காக்கி சட்டை முதல் கதர் வேட்டி வரை செல்வாக்கு. அடுக்கடுக்கான புகார்களால் பரபரப்பான கேரளா. நடந்தது என்ன? நவம்பர் 7 கேரளா ஆலப்புழா பக்கத்துல செரியநாடு அப்படிங்கிற கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல பாஸ்கர் காரணவருங்கிறவரு மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் பாஸ்கர் கூட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த மாற்றுத்திறனாளி மகன் பீட்டர் கிட்டையும் மருமகள் ஷெரீன் கிட்டையும் தனித்தனியா விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்ப ஷெரீன் அளித்த பதில் போலீஸுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் ஷெரீனோட செல்போனை வாங்கி சோதனை பண்ணி பார்த்தப்ப கொலை நடந்த அன்னைக்கு பாஷித் அலி அப்படிங்கிறவர்கிட்ட 54 முறை செல்போன்ல பேசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பாஸ்கர் கொலைக்கும் ஷெரீனுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறது ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்ச போலீஸ் ஷெரீன் கிட்டையும் 54 முறை போன்ல பேசின பாஷித் அலி கிட்டையும் ஸ்பெஷல் மோட்ல விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்பதான் மொத்த விஷயமும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பாஸ்கரோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டு அவரோட மாற்றுத்திறனாளி மகன் பீட்டரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஷெரீன். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷெரீன் ஒரு சில ஆண்கள் கூட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இத கண்டும் காணாம இருந்திருக்காரு மாமனார் பாஸ்கர். ஆனா ஒரு கட்டத்துல தன்னோட ஆண் நண்பரான பாஷித் அலிய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தனிமையில இருக்கிற அளவுக்கு ஷெரீனோட அடாவடித்தனம் அதிகமாகி இருக்கு. கணவன் மாற்றுத்திறனாளியா இருக்கிறதால ஈஸியா அவரை ஏமாத்திட்டு தன்னோட இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. இதெல்லாத்தையும் கையும் களவமா பிடிச்ச பாஸ்கர் மருமகள் ஷெரீனை கண்டிச்சிருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா பேசாம நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிரு, என் மகனையும் பேரனையும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு கத்தி இருக்காரு. போற போக்க பார்த்தா நம்மள வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க போலயே. அப்படி வீட்டை விட்டு போயிட்டா சொத்து பத்தெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருமேன்னு ஷெரீனுக்கு அச்சம் வந்திருக்கு. பாஸ்கரோட கதையை முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் கணவன் பீட்டரை சமாளிச்சு சொத்தை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடலாம்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஆண் நண்பர் பாஷித் அலி கூட சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு பாஷித் அலி தன்னோட கூட்டாளிங்க 2 பேரை கூப்பிட்டுட்டு நடுராத்திரியில ஷெரீன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஷெரீன் தான் பாஷித் அலிக்கும் அவனோட கூட்டாளிங்களுக்கும் உள்ள வர்றதுக்கு வீட்டு கதவை திறந்து விட்டுருக்காங்க. தனி ரூம்ல தூங்கிட்டு இருந்த பாஸ்கரை பாஷித் அலி அவன் கூட வந்த 2 பேர்னு 3 பேரும் சேர்ந்து கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. போலீஸ் விசாரணையில ஷெரீனோட சதி திட்டம் எல்லாம் ஊர்ஜிதமாகி இருக்கு. அது மட்டுமில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஷெரீன் நிறைய ஆண்களை லவ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் நகையை சுருட்டிட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் ஷெரீன், பாஷித் அலி, ஷனூர் ரஷீத், நிதின்னு 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. இந்த வழக்கோட விசாரணை மாவேலிக்கர நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துச்சு. 2010 ஜூன் 11 ஷெரீனுக்கு 3 ஆயுள் தண்டனையும் பாஷித் அலி உட்பட 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டுச்சு மாவேலிக்கரை நீதிமன்றம். கோர்ட் உத்தரவுக்கு அப்புறம் ஷெரீன் முதல்ல அட்டக்குளங்கரா மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்து நெய்யாற்றின்கரை பெண்கள் சிறைக்கு மாத்தப்பட்டாங்க. அங்க ஜெயிலுக்குள்ள வச்சு செல்போன் பயன்படுத்தினதால அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அடுத்து 2015 வியூர்ல உள்ள மத்திய சிறைக்கு மாத்தப்பட்டாங்க. அங்க சிறை மருத்துவர் ஒருத்தர் கூட ஜெயிலுக்குள்ள வச்சே ஷெரீன் தகாத உறவுல இருந்ததா புகார் எழுந்துச்சு. அதனால 2017 திருவனந்தபுரத்துல இருக்கிற பெண்கள் ஜெயிலுக்கு ஷெரீனை மாத்தினாங்க போலீஸ். இப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு நடுவுல 14 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்ச ஷெரீனை கருணை அடிப்படையில விடுதலை செய்யறதுக்கு கேரள அரசு சமீபத்துல ஒப்புதல் வழங்கினது நாடு முழுக்க பேசு பொருளாச்சு. வயசான மாமனார கொடூரமா கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனதோட
ஜெயிலுக்குள்ளேயும் பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கின ஷெரீனை எப்படி வெளிவிடலாம்னு கேரள அரசு மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்துச்சு. இதுக்கு நடுவுல ஷெரீன் கூட ஒன்னா ஜெயில இருந்த சுனிதா சொன்ன விஷயங்கள் தான் கேரளாவுல மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பி இருக்கு. 2013ஆம் ஆண்டு அட்டக்குளங்கரா மத்திய சிறையில தானும் ஷெரீனும் ஒரே அறையில இருந்ததா சொல்லி இருக்கிற சுனிதா ஜெயில்ல ஷெரீன் ஒரு கைதி மாதிரியே இல்ல, அதிகாரிகளோட ஆதரவுல ஜெகஜோதியா இருந்ததா சொல்லி அதிர வச்சிருக்காங்க. ஜெயிலுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே ஷெரீன் சிறை காவலர்களை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டதாவும், ஷெரீன் ஒரு நாள் கூட ஜெயில்ல யூனிஃபார்ம் போட்டதே இல்லைன்னோ, அவங்களுக்கு தனியா புது புது ட்ரெஸ் வந்து இறங்கணும் சொல்லி இருக்காங்க. விதவிதமான ட்ரெஸ் மட்டும் இல்ல, முகம் பார்க்கிறதுக்கு கண்ணாடி, அழகுபடுத்திக்கிறதுக்கு மேக்கப் கிட்டுன்னு ஷெரீனுக்கு சகலமும் கிடைச்சதா சொல்லி இருக்காங்க சுனிதா. சாப்பாட்டுக்காக மற்ற கைதிங்க எல்லாம் வரிசையில நின்னுகிட்டு இருக்கும்போது ஷெரீனுக்கு மட்டும் சாப்பாடு தானா தேடி வரும்னோ, அதுவும் ஜெயில் சாப்பாடு கிடையாது, வெளியிலிருந்து அறுசுவையோட சாப்பாடு வரும்னு சொல்லி இருக்காங்க. மற்ற கைதிங்கெல்லாம் புல்லு புடுங்கிறது, கிளீன் பண்றதுன்னு ஜெயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஷெரீன் ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்ததாவும் சுனிதா சொல்லி இருக்கிறது பல கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல சுனிதா சொன்ன விஷயம் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. கீழ்மட்ட காவலர்கள் இருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் ஷெரீன் எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறதா சொன்ன சுனிதா, சிறைத்துறை டிஐஜி பிரதீப் கூட ரொம்ப நெருக்கமா பழகினதா குற்றம் சாட்டி இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு முறை டிஐஜி பிரதீப் ஜெயிலுக்கு வருவாருன்னோ, கரெக்டா அவர் வர நேரம், அதாவது நைட்டு 7 மணிக்கு ஷெரீன் ஜெயில் அறையிலிருந்து வெளியே போவாங்கன்னு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் ஷெரீன் திரும்ப அறைக்கு வருவாங்கன்னு சொல்லி பகீர் கிளப்பி இருக்காங்க. மத்திய சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு கொலை வழக்கு பெண் கைதி கூட டிஐஜி தனிமையில் இருந்ததா எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு கேரளாவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜெயிலுக்குள்ள ஷெரீனுக்கு கொடுத்த ராஜ உபசரிப்பு பத்தி சுனிதா காவல்துறை உயரதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா உயரதிகாரிங்க சிலராலேயே தாம் மிரட்டலுக்கு ஆளானதாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் அறிய உரிமை சட்டம் மூலமா சுனிதாவுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஷெரீன் 452 நாட்கள் பரோல்ல வெளியே வந்திருக்காங்க. ஜெயிலில் இருந்த 14 வருஷத்துல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஒரு குற்றவாளிக்கு எப்படி பரோல் கிடைச்சதுங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில நடந்த கூட்டத்துல தான் ஷெரீனை ஜெயிலிருந்து விடுதலை செய்யறதுக்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஜெயில்ல ஷெரீன் நன்னடத்தையோட இருந்ததாலையும் ஷெரீனோட மகனின் எதிர்காலத்துக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் வெளியே உள்ள அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் வரைக்கும் ஷெரீனுக்கு செல்வாக்கு இருந்ததாகவும் அந்த செல்வாக்கு தான் முதலமைச்சர் வரைக்கும் எதிரொலிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. பொதுவாவே கைதிகளோட நன்னடத்தை சம்பந்தமா சிறைத்துறை டிஜிபி, கேரள பெண்கள் கமிஷன் தலைவர்னு 7 பேர் கொண்ட குழுதான் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையை அடிப்படையா வச்சுதான் யார விடுதலை செய்யலாங்கிற விஷயமே முடிவாகும். விடுதலைக்காக ஜெயில்ல ரொம்ப வருஷமா இருக்கிற பல கைதிங்க விண்ணப்பிப்பாங்க. அந்த விண்ணப்பங்கள்ல பாதிக்கு மேல கிடப்புல தான் கிடக்கும். ஆனா ஷெரீனோட விண்ணப்பத்துக்கு மின்னல் வேகத்துல ஒப்புதல் கிடைச்சிருக்கிறதும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல எத்தனையோ பெண்கள் ஜெயிலேயே இருக்காங்க. இவ்வளவு ஏன் கண்ணு தெரியாத, காது கேட்காத பல மாற்றுத்திறனாளி பெண் கைதிகளும் பல வருஷமா ஜெயில்ல இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களை விடுதலை பண்ணாம ஷெரீனுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குங்கிறது தான் கேரள மக்களோட பிரதான கேள்வி.